நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா போர்பன் பால்ஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அண்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பொருள் தான். அண்ட் இது வந்துட்டு கிட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் வீட்டில் நீங்கள் இப்போது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு போர்பன் பிஸ்கெட், அப்புறம் ஃப்ரூட் கேக். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த கேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக பால். இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு நம்ம பிஸ்கெட்டை என்ன பண்ணுறோம், நம்ம க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிஸ்கெட் தனியாக அண்ட் க்ரீம் தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம பிஸ்கெட்டை வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கும். ஸோ இதுதான். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காய்ச்சி வச்சுருக்க பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரூட் கேக்கை போட்டு நம்ம கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாட்டிக்கோங்க. இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த க்ரீமையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம ஃபில்லிங் எடுத்துடலாம். இப்போது இப்படி மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி சைடில் 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சீல் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போது இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நான் செஞ்சுட்டு உங்களை காமிக்கிறேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது மேலே போட்டு அப்படியே கொஞ்சம் ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சிடலாம் செட் ஆகிறதுக்காக. 2 hours later. கட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ உள்ள உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் தெரியுதா? அவ்வளோதான், நம்மளோட போர்பன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ இதை செஞ்சு முடிச்சாச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். காய்ஸ், உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை நான் சாப்பிட்டு இருக்கும் போதே என்னோட கேமராமேன் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்துட்டு இருந்துட்டு எனக்கும் கொடு எனக்கும் கொடு எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு பீஸ் கொடுத்துடலாம். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.